தக்காளி கிரேடுக்குள் மறைத்து கடத்தி வந்த 3 லட்சம் மதிப்பிலான 1 டன் குட்கா மற்றும் மினி லாரி பறிமுதல். காரிமங்கலம் போலீசார் அதிரடி நடவடிக்கை. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்களை கடத்தி செல்வதாக பாலக்கோடு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து இன்று விடியற்காலை காரிமங்கலம் அடுத்துள்ள குமாரஅள்ளி சோதனை சாவடியில் காரிமங்கலம் எஸ்ஐ சுந்தரமூர்த்தி தலைமையிலான போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி சரக்கு லாரியை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் தக்காளி கிரேடுகள் இருந்ததால் லாரி செல்ல அனுமதித்தனர். ஆனால் டிரைவர் பதற்றத்துடன் வேகமாக லாரியை இயக்கியதால் சந்தேகமடைந்த போலீசார் மீண்டும் மினி லாரியை சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 3 லட்சம் மதிப்பிலான சுமார் 1 டன் குட்கா மூட்டைகளின் மீது தக்காளி கொண்டு செல்லும் கிரேடுகளை மறைத்து குட்கா கடத்தி வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மினி லாரி டிரைவரை பிடித்து விசாரித்ததில் ஈரோடு மாவட்டம் மின்னர்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் என்பதும் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து கேரளாவிற்கு குட்கா கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மினி சரக்கு லாரியுடன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து டிரைவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர்.